ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி3 சேனல். யூஸ்வலாக தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாப்பிட்டு நமக்கு ரொம்ப போர் அடிக்குங்க. அதுக்கு சேஞ்சாக தான் இந்த சட்னி அரைக்கலான்னு பிளான் பண்ணி இந்த சட்னி அரைச்சிருக்கேங்க. இந்த சட்னி அரைக்கிறதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 20-25 பீஸ் வந்து எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்திருக்கேங்க. காரத்துக்காக இதில் வந்து காஞ்ச மிளகா 3 எடுத்திருக்கேன். அதோட பூண்டு வந்து ஒரு சின்ன பூண்டு வந்து ஒரு பூண்டு எடுத்திருக்கேங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வதக்கி வந்து அரைக்கலாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, உளுந்து மட்டும் நல்லா வந்து எண்ணெயில் வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்துட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக வந்து எல்லாத்தையும் வதக்கலாங்க. வாங்க வதக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சோனையும் உளுந்து போட்டுடலாம். உளுந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து உளுந்து போட்டாச்சுங்க. உளுந்தை வந்து வறுக்கும் போது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. ஸ்பீடாக வச்சு கருகிற வேண்டாங்க. இப்போ வந்து நமக்கு உளுந்து வந்து நல்லா வறுத்தாச்சுங்க. கலர் வந்து நல்லா ப்ரௌனிஷாக மாறிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உளுந்தை வந்து வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ உளுந்தை வந்து நம்ம வறுத்து எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை வந்து நம்ம போட்டுடலாங்க. இதில் வெங்காயம் வந்து நம்ம வந்து வதக்கி அரைக்கிறதுனால நான் முழுசாக தாங்க போடுறேன். ஸோ வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து வதக்கி வந்து தக்காளி போட்டுக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. இந்த தக்காளியோட இந்த சட்னிக்கு தேவையான உப்பு வந்து இதில் போட்டுடலாங்க. தக்காளி வதங்கட்டும். ஸோ காரத்துக்காக நம்ம எடுத்துருக்க காஞ்ச மிளகாவை வந்து அதோட காம்பை வந்து நம்ம கிள்ளி போட்டுடலாங்க. நான் இதுக்கு வந்து 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா கூட 2 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பூண்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க. அந்த பூண்டையும் போட்டு இதோட வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டையும் போட்டாச்சுங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை வந்து நம்ம ஆற வச்சு அரைக்கலாம். அரைக்கும் போது என்ன நோட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை மட்டும் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு அரைக்கலாங்க. நான் அரைச்சி வச்சு வந்துட்டு காமிக்கிறேங்க எப்படின்னு. அதே கடாயில் நம்ம வந்து சட்னி வந்து தாளிச்சிடலாங்க. இந்த ஸோ சட்னி வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்து சட்னி வந்து நம்ம தாளிச்சிடலாம். அதுக்காக கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடலாம். ஸோ கடுகு வந்து பொரியட்டுங்க. இந்த சட்னியில் வந்து நம்ம வெங்காயம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இது வந்து என்ன சட்னினா வெங்காய சட்னிங்க. இப்போ கடுகு வந்து வெடிச்சிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி வச்சுருக்கேங்க. அதுவும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். ஸோ இதை வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்ததில் நம்ம வந்து ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம வந்து தாளித்து வச்சுருந்ததை சட்னியில் வந்து ஊற்றிடலாங்க. இது வந்து வெங்காய சட்னினால் வந்து கலர் வந்து நமக்கு இப்படி இருக்குங்க. ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியதுன்னா, சின்ன வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதனால் நான் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நம்ம யூஸ்வலாக தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாப்பிட்டு நமக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சு போயிருக்கும். ஸோ அதுக்காக சேஞ்சுக்கு இந்த சட்னி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.